மற்றபடி நீங்கள் வந்து எந்த ஹெவி ஃபுட்டுமே கொடுக்க முடியாது, ட்ரை ஃபுட் எதுவுமே கொடுக்க முடியாது. பப்பி அதாவது பெடிகிரி பப்பி ப்ரோ அது கூட இந்த 15வது நாளில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒன்று செர்லாக் கொடுக்கலாம், இல்லைனாச்சுன்னா டாக்குக்குள்ள மில்க் பவுட்ரு வந்து வாங்கி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு வந்து நாய்க்குட்டிக்கு கொடுக்குறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த நாய்க்குட்டிகளுக்கான பால் பவுட்ரு கிடைக்கல, அதனால் மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ணேன். லூஸ் மோஷன் இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக தயிர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடிக்கடி தயிர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் லூஸ் மோஷன் கம்மியாகும். ஆனால் அந்த 20 நாளுக்குள்ளே நல்லா யூஸ் பண்ண முடியல, 20 நாளுக்கு அப்புறம் தான் தயிர் யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக செர்லாக் யூஸ் பண்ணேன். அதுவும் டாக்குக்காக ஸ்பெஷலாக வர பப்பி செர்லாக்குன்ட்டு வந்துச்சு, அந்த ஏதோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணேன். ஒரு 25வது நாளுக்கு அப்புறமே பெடிகிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பெடிகிரி வந்து மார்னிங் 1 டைம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நைட்டாக பெடிகிரி கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது மில்க் வந்து 2 டைம்ஸ், காலையிலையும் நைட்டும் மில்க்கு, பெடிகிரி ஒரு 2 டைம். அது இல்லாமல் 3 டைம்ஸ் வந்து தயிரில் கொஞ்சமாக சாதம் வச்சு நல்லா பிசைஞ்சு அந்த சாதம் கொடுத்தேன். இதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 வாட்டியாச்சும்